ஹாய் விவர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? என்னோடய சேனலை பார்க்குற நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ். இன்றைக்கி ஒரு சிம்பிளான டிப்ஸ் ஒன்று தான் சொல்ல போகிறேன் நான். இப்போ எல்லாருக்கும் இளநரை அதிகமாக இருக்குது, அதனால் டை அடிக்க முடியலை. டை அடித்தா கண்ணை பாதிக்குது, நிறைய டிசீஸ்லாம் வருது. அதற்காக ஈஸியான ஒரு ஹோம் ரெமெடி உங்களுக்கு உங்களோட முடி கருப்பாகிறதுக்கு ஒரு டிப்ஸ் சொல்ல போகிறேன். இது அனுபவபூர்வமான உண்மைங்க. இதை நான் செஞ்சிகிட்ருக்கேன். எனக்கு 45 அபவ் ஆயிடுச்சு, அதனால் நான் செஞ்சிகிட்ருக்கேன் இதை. இது வந்து ஒரு 10-15 செம்பருத்தி பூ, ஒரு 3 நெல்லிக்காய், கரிசலாங்கண்ணி, கையாந்தரை கரிசலாங்கண்ணி அப்படி சொல்லுவோம், அந்த கரிசலாங்கண்ணி. இது 3ஐயும் வேறு ஒன்றுமே இல்லைங்க. இது 3ஐயும் நல்லா அரைச்சிக்கணும். செம்பருத்தி பூவை அரைச்சிக்கணும். இது நெல்லிக்காயை அப்படியே அந்த விதையோடையே அரிஞ்சிட்டு நெல்லிக்காயை அரைச்சிக்கணும். இதையும் அரைச்சிக்கணும். 3ஐயும் அரைச்சி எடுத்துக்கிட்டு எப்படி செய்யணுங்கிறத நான் சொல்கிறேன். இங்கே பாருங்கள், செம்பருத்தி பூ, கரிசலாங்கண்ணி, நெல்லிக்காய் 3ஐயும் நல்லா அரைச்சி வச்சுருக்கேன். நல்லான்னா கொஞ்சம் இப்படி சக்கையாக அரைச்சா போதும். இப்படி அரைச்சி வச்சுருக்கேன். இதை ஒரு பியூர் தேங்காய் எண்ணெயில் கலப்போம். இப்போ இங்கே பாருங்கள், ஒரு 1/4 லிட்டர் தேங்காய் எண்ணெயில் இந்த கலவையை அப்படியே எடுத்து கலந்து அடுப்பில் வச்சு காய்ச்சி, இதோட ஒரு நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். முன்னாடியெல்லாம் அவரி இலை சாதாரணமாக எங்கள் அம்மா வீட்டிலலாம் இருக்கும். இப்போ எனக்கு அதெல்லாம் கிடைக்கிறதில்ல. நாட்டு மருந்து கடையில் அவரி பொடி கிடைக்கும். இதை நல்லா காய்ச்சிட்டு இந்த அவரி பொடியை கலந்து தடவுனிங்கன்னா நிறைய வராது. நரைச்ச முடியாக இருந்தாலும் கருப்பாக காமிக்கும். அவ்வளோ நல்ல ஒரு ரெமெடி இது. இதை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் காமிச்சு எப்படி இருக்குங்கிறத நான் இப்போ சொல்கிறேன். இதை தேங்காய் எண்ணெயை 1/4 லிட்டர் தேங்காய் எண்ணெயில் இந்த கலவையை கலந்து இதை காய்ச்சி என்ன கலரில் மாறுதுங்கிறத காமிக்கிறேன் இப்போ உங்களுக்கு. இதை பாருங்கள், இந்த கடாயில் வச்சு காய்ச்சிகிட்ருக்கேன் பாருங்கள். காய்ச்சோன்னா இது ஒரு கருமை நிறத்தில் வருங்க. லோ ஃப்ளேமில் வச்சு தான் இதை காய்ச்சணும். ஹை ஃப்ளேமில் வச்சா எண்ணெய் சீக்கிரம் தீப்பிடிக்கும். அதனால் லோ ஃப்ளேமில் வச்சு காய்ச்சலாம். இங்கே பாருங்கங்க, இவ்வளோ கருப்பாயிடும். இங்கே பாருங்கள், செம்பருத்தி பூ, நெல்லிக்காய், கரிசலாங்கண்ணி 3ம் சேர்ந்து காய்ச்சினோன்னா இந்த அளவுக்கு அப்படியே கருப்பாக வந்துடும். இதை ஒரு நாள் ஃபுல்லாக இந்த எண்ணெயிலே அப்படியே ஊற வச்சோம் அப்படின்னு சொன்னால் அப்படியே ஒரு நைட்டு, 1 டே நைட் இருந்தால் போதும். நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுட்டு காலையில் வடிகட்டி அதை எடுத்து ஒரு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு டெய்லி யூஸுக்கு நீங்கள் தடவிக்கிட்டு வந்தீங்கன்னா இளநரை இருக்காது, நரைச்ச முடியும் கருப்பாக காமிக்கும். இதை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, பாய்.